கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட அநேக சூழ்நிலைகளிலும் அநேக காரியங்களும் தேவன் இந்த ஆண்டை வெற்றியாய் முடிக்க நமக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த புதிய வருடம் புதிய காரியங்கள், அநேக காரியங்களை குறித்து நாம் யோசித்து கொண்டிருப்போம். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயலற்று இருக்கலாம், ஒருவேளை செயல் இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்ல போகிற உங்களை தேவன் அபிரதமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தீய சூழ்நிலைகள் உங்களை எதிர்த்து வந்திருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து ஜெயக்கொடியை ஏற்றுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக அழைத்து செல்ல அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. மிக அழகான ஒரு வசனம் வேதத்தில். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வசனத்தை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த வசனத்தில் 3 வாக்குத்தத்தங்கள் அடங்கியிருக்கிறது. 3 விதமான வாக்குத்தத்தங்கள் அடங்கியிருக்கிறது. நம்முடைய ஆவிக்கும், நம்முடைய ஆத்துமாக்கும், நம்முடைய சரீரத்துக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமுள்ள ஒரு வாக்குத்தத்தமான ஒரு அதிகாரத்தின் உள்ள வசனம். அது மட்டுமல்ல, நம்முடைய பிதாவாகிய தேவனாலே, நம்முடைய இரட்சகர் இயேசுவினாலே, பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான வாக்குத்தத்தம். இன்றைக்கு இதில் முதல் பகுதியை மாற்றும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் 3 வாக்குத்தத்தம் இருக்கிறது. இதில் முதலாவது பகுதியை மாற்றும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. இந்த கால வேளையில் கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் எந்த இடத்துல அமர்ந்து எங்களோடு கூட இந்த ஆன்லைனில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இத்தனை வருடங்கள், இத்தனை காலங்கள் எதிர்த்து நின்ற காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். இனி வரும் நாட்கள் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம், எத்தனை ஆண்டு தேவனுடைய சுவாசத்தை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அத்தனை வருட காலமும் உனக்கு எதிராய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க.
இந்த வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யோசுவாக்கு தந்த ஒரு வாக்குத்தத்தமானது அது யோசுவாக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷரை பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதுதான். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பவர்கள் ஒருவரும் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட வாழுகிற வாழ்க்கையை நீங்கள் வைத்திருப்பீர்களானால், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு இதுவரைக்கும் ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாதபடி எல்லா காரியத்திலும் நீங்கள் தோல்வி அடைந்து இழப்புகளோடு கூட இருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் தான், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் ஒருவரும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உண்மையாய் கர்த்தருக்காக, நீ உண்மையாய் கர்த்தருடைய காரியங்களில், நீ பெற்ற ரட்சிப்புக்கு நீ உண்மையாய் இத்தனை காலம் நீ வாழ்ந்து வந்திருப்பாயானால், இன்றைக்கு இந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை எதிர்த்து, உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பவர்கள் ஒருவரும் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ரீமானா சந்தா ரீபா காதா நீமான் தராபா லபியான் தரோ ரியான் தரா ரகுனா ஷந்தரே பியான் தராபா. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம், எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியா, இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியா, ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நம்முடைய உள்ளத்தை பரலோகத்தோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு நேரமாக இருக்கும். இன்னைக்கு அநேக நேரம் தேவன் ஒரு மனுஷனோடு பேசும்போது, தேவன் ஒரு மனுஷனுக்கு வாக்கு தத்தங்களை தரும்போது, அதை பரலோகத்துக்கு இணைக்க முடியாத ஒரு கிருபையை ஒரு மனுஷ வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அதில் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்க அழகான காரியம், அதை அந்த மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது, அப்பா எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை தந்தீரே என்று அவனுடைய இருதயம் பரலோகத்தோடு கூட அது ஒத்துக்கொள்ளும் போது அது நிச்சயமாய் வந்து பலிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் என்பது சாதாரணமானதல்ல. தீர்க்க தரிசனம் என்பது சாதாரணமானதல்ல. தேவன் எல்லா நாளும் எல்லா நேரங்களிலும் சொல்லிக்கொண்டே இருப்பதில்லை. தேவன் ஒரு முறை ஒரு வாக்கு தத்தத்தை ஒரு மனுஷனுக்கு தருவாரானால் அதை நடக்க தேவன் கற்றுத்தருகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியத்தில் பார்ப்பீங்கனால், நீ யோசுவா பயந்த ஒரு சூழ்நிலை, இந்த தேசத்திற்குள்ள இந்த ஜனங்களை நடத்தி போகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக அவன் வந்து நிற்கிறான். ஆனால் அவனுக்குள்ளாக இருக்கிற பயமானது அந்த ஜனங்களை நடத்தி செல்லுவதற்கான கிருபையும் பலனும் அவன் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்க, ஆண்டவர் யோசுவாக்கு சொன்ன அந்த ஒரே ஒரு காரியம், அவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள தேவன் அவனுக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பெறும்போது உன் இருதயம் பரலோகத்தோடு கூட என்ன பண்ணணும்? இணைக்கணும். இணைக்கிறது மாற்றமல்ல. அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அப்பா இதை நான் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று உன்னுடைய இருதயம் அந்த வாக்கு தத்தத்தோடு கூட இணைக்கும் போது அது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் வந்து அது கிரியை செய்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெரிதாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி தெரியாமல் சுற்றுறது என்ன தெரியுமா?
தேவன் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார், ஆனால் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்முடைய இருதயத்தில் இருக்காது. ஆமென். யோசுவாவின் இடத்துல தேவன் எப்போ தெரியுமா பேசுகிறாரு? மோசே இறந்த பின்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு மோசே இறப்பதற்கு முன்பதாகவே யோசுவாவை என்ன பண்ணுகிறாரு? நியமிக்கிறார். இறப்பு எந்த மனுஷனுக்கு எப்போ வரும்னு யாருமே சொல்லவே முடியாது. பாருங்க, மோசே சொல்லி முடிச்சிட்டாரு. யோசுவா அந்த ஜனங்களை வழி நடத்த வந்து நிற்கணும். ஆனால் அவனுக்கு அந்த ஜனங்களை வழி நடத்த நிற்கணும்னா கர்த்தர் அவனோடு கூட பேசினால் ஒழிய அவன் அந்த ஜனங்களை என்ன பண்ண முடியாது? வழி நடத்த முடியாது. பாருங்க, ஆண்டவர் சொல்கிற காரியமானது யோசுவாவை பார்த்து, யோசுவாவே நீ ஏன் பயப்படுற? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னோடு கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறாருங்க. பாருங்க, இயேசு ராஜா இந்த உலகத்தில் வந்த பின்பு அவர் தன்னை ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஞானஸ்தானம் பெற்று தண்ணீரில் முழுகி எழும்பினையோ பரலோகம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். பார்த்து என்ன சொன்னார்? நீர் என் ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கர்த்தரோடு என்ன பண்ணியிருக்கீங்க? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லோரோடு கூட என்ன பண்ண மாட்டார்? உடன்படிக்கை பண்ணுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? அவர் நம்மளை பார்த்து நீ என் நேச குமாரன் குமாரத்தி என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் முதல் காரியம் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறாரு? உடன்படிக்கை செய்கிறார். ரெண்டாவது, அவர் வாக்குத்தத்தம் தருகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏங்க ரட்சிக்கப்பட்டீங்க? கல்யாணம் பண்ணணுன்னா கிறிஸ்டினா மாறினா தண்ணியில் மூழ்கி இருந்தால் தாங்க சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அது தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லை. ஆமென். ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன பண்ணுறதில்ல? கொடுக்கறதில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எதற்காக சொல்கிறேன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று தேவன் நம்மை பார்த்து இந்த கால வேளையில் சொல்வாரானால், நீ தேவனோட பண்ண உடன்படிக்கையில் எந்த நிலையில் இந்த காலையில் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் சொல்லுகிறார் பாருங்க, அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கிறாரா? வாக்குத்தத்தத்தை தருகிறவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? ரட்சிக்கப்பட்டு உடன்படிக்கை பண்ண பின்பு தேவன் உன்னோடு கூட பேசின காரியம் என்ன? நான் அதனால தான் அநேக சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஞானஸ்தானம் கொடுங்கன்னுவாங்க. நான் கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். அந்த பிள்ளை எதுக்கு எடுக்குதுன்னு அதுக்கும் தெரியாது. கொடுக்குறவங்களாம் எதுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கும் தெரிய போகிறதில்ல. சில பிள்ளைங்களாம் அழுதுனே வந்து நிற்கும், முக்கி எந்திரிக்கிற மாதிரி. இந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போடுறதுக்கு பிள்ளைங்க அழவும் பாருங்கள். அது உண்மையாலுமே உடன்படிக்கையும் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் உண்மையான ரட்சிப்பையும் ஊற்ற போகிறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்
கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு மனுஷ வாழ்க்கையில் தேவன் தரும்போது அந்த வாக்குத்தத்தமானது நம்முடைய பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைகிற ஒரு இணைப்பை, பரலோகத்துக்கு இணைகிற இணைப்பை உன் இருதயம் இணைக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் உங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் வாக்குத்தத்தம் சொல்லுகிற தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியமானது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் வாக்குத்தத்தம் செய்து மனம் மாறுகிற தேவன் அல்ல. அதே போல அவர் வாக்குத்தத்தம் உரைத்து பொய் சொல்லுகிற தேவனும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷ வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் ஒரு தடவை பேசினா இன்னொரு முறை மாற்றி என்ன பண்ண மாட்டார்? பேச மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்வாருன்னு ஒரு தடவை சொல்லிட்டா அது ஒரு நாள் ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியாது? மாற்றவே முடியாது. ஆமென். இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற போல வார்த்தைகளும் வசனங்களும் வந்தால் அது தேவன் நம்மை கொண்டு போகிறார் என்பது அர்த்தமல்ல. உனக்கு வருகிற எச்சரிப்பின் வார்த்தை, வாக்கு தத்தமோ தீர்க்க தரிசனமோ எப்படியா இருக்கணும் தெரியுமா? நீ உன் வழிகளில் மாறி செல்லும் போது அது உன்னை உணர்த்தி கண்டித்து திருத்தி எந்த ஆசீர்வாதத்திற்குள் உன் வழிகள் செல்ல வேண்டும் என்று தேவன் பேசுகிறாரோ அதுதாங்க தீர்க்க தரிசன வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு முழங்கால் படியுமோ ஆண்டவர் வாழ்க்கையில் இதை செய்வார் அதை செய்வார்னா ஒரு நாளும் நம்பாதீங்க. உங்கள் மேலே தலையில் கையை வச்சு ஜெபிக்கிறவங்க உன் வழிகள் சரியில்லாமல் போகும்போது நீ தலையை கொடுக்கும் போது அதை உணர்த்தி ஜெபித்து வாக்கு தத்தத்தை சொல்லும் போது உன் இருதயமானது பரலோகத்தோடு கூட இணைக்கும். தெரியுங்களா? அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் எப்படி இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது பொய் உரைக்கிறதில்ல, அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற தேவனாயிருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை உன்னோடு கூட பேசுவாரானால் எப்படிப்பட்ட தோல்விகளாக இருந்தாலும் தேவன் அதை ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே மார்க் 13:31 சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என் வார்த்தைகளோ ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு ஒரு நாளும் அது ஒழிந்து போகிறதா இருக்கிறதில்லை. அது மாற்றமல்ல, பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த கால வேளையில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு கூட இந்த வருடத்தை தொடங்குகிற நாள், என் சூழ்நிலைகள் இப்படியா இருக்கிறதே ஆண்டவரே என்ற சூழ்நிலைகள் இருதயத்தில் வேதனையோடு கூட ஒரு வேளை வந்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை காரியங்கள் விலகினது போல உங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னோடு கூட தான் இருக்கிறேன், உன் அருகாமையில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பலவிதமான மாறுதல்களை அவன் வாழ்க்கையில் சந்திக்கிறது உண்டு. மிக அழகாய் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாழ்க்கை சக்கரம் உண்டு. இந்த வாழ்க்கை சக்கரத்தில் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எத்தனையோ காரியங்கள் அவனை விட்டு கடந்து போகும். அவர்கள் தாய் தகப்பன் கடந்து போவார்கள், உற்றார்கள் உறவினர்கள் கடந்து போவார்கள், நண்பர்கள் அவர்களை விட்டு தூரம் போவார்கள். ஆனால் எல்லா காரியங்களும் கைவிட்டு போய் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஆனால் கர்த்தர் என்றென்றைக்கும் மாறாதவராய் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருப்பார். ஹalleluya ஹalleluya. இங்கே மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹalleluya. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்றைக்கு காரியங்கள் மாறுதலாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் செய்து முடிக்கும் வரை மாறாத தேவனாய் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வருகிற வருடத்தில் இதை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாய் பார்ப்பீர்கள். கர்த்தர் மாறாதவராய் எப்படி இருக்கிறார் என்பதை மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்போகிறார்கள். ஆமென் ஹalleluya. நம்ம மாறணும், கர்த்தரும் மாறுவார். நீங்கள் மாறாதவரை மாறாமல் நிற்கும்போது கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லமை உள்ளவராய் நிற்பார். ஹalleluya. கர்த்தரு பராக்கிரமசாலியார், சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் மாறாதவராய் நிற்கிறவராய் இருப்பார். ஹalleluya. இங்கே எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. பாருங்க, அது மாற்றம் அல்ல, அவர் சொல்லி இருக்கும்படி அவர் மாறுதலனுக்கான மாறாதவராய் அவர் நம்மோடு கூட வாழுகிறவராய் இருக்கிறார். அது மாற்றம் அல்ல. இங்கே யோசுவாவை குறித்து பார்க்கும்போது யோசுவாவினுடைய அவன் வாழ்க்கையின் வருஷத்தை குறித்து பார்க்கும்போது அவன் வாழ்ந்த வருஷம் 110 வருஷம். மோசேயை குறித்து பார்க்கும்போது அவன் வாழ்ந்த பூரணமான வயது 120 வயதை இங்கு நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் யோசுவாவோடு சொல்லுகிற ஒரு காரியம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் ஹalleluya. இந்த 2வது வாக்கு தத்தத்தை நீங்கள் பார்க்கும்போது, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், 120 வருடம் மோசையை நான் வெற்றி சிறக்க பண்ணினது போலவே உன்னையும் வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று தேவன் வாக்குறுதிக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாருங்க, மோசேயினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவன் உயிரோடு இருந்தபோது அவனுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனும் எழும்பி நிற்க முடியவில்லை. முதல் காரியம், மோசேவை எதிர்த்த எத்தனையோ படை வீரர்கள், குதிரை வீரர்கள், பார்வோனின் சேனைகள் எல்லாம் எதிர்த்து நிற்கும் போது ஒரு நாளும் மோசே முன்பதாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. பாருங்க, மோசேக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் வேறு அழைக்கும் போது, ஆனால் யோசுவாவை தேவன் கொண்டு வரும்போது சொன்ன காரியம் வேறு. ஆண்டவர் பாருங்க சொல்லுகிற ஒரு காரியம், மோசே இடத்துல சொன்ன, மோசே நான் உன்னோடு இருப்பேன், நீ போ, பார்வோன் இடத்துல பேசு, என் ஜனங்களை என்ன பண்ணு, கொண்டு வா, நான் வைத்திருக்கும் கானான் தேசத்திற்கு என் ஜனங்களை கொண்டு வான்னு மாத்திரம்தான் சொல்லி அனுப்பினார். ஆனால் இங்கு
யோசுவாவை குறித்து பார்க்கும்போது இங்கே காரியமே வேறு மாறுதலாக இருக்கும். ஆண்டவர் யோசுவா இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறாரு, யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட என்ன பண்ணுவேன், இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யோசுவா இருக்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கணுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். எப்படிப்பட்ட இருப்பு? வெற்றியின் வாழ்க்கையை மோசேயினுடைய வாழ்க்கையில் தேவன் தந்தார். ஹல்லேலூயா. எத்தனை வீரர்கள், எத்தனை படைகள், பார்வோனின் சேனை அவனை துரத்துகிற ஒரு சூழலில் இருக்கும்போது அவன் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு கோலை கொண்டு அந்த பார்வோனினுடைய அரண்மனையை அசைச்சாங்க. ஆமென். பார்வோனுடைய அரண்மனையில் எவ்வளவு பெரிய மந்திரவாதிகள், எவ்வளோ பெரிய மந்திரவாதிகள் கூட்டம் அவனை சூழ்ந்து நின்றது. ஆனால் மோசே தனியாளாய் நின்று எல்லா மந்திரவாத கிரியைகளை அவன் முறியடித்து போட்டான். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் மந்திர தந்திரங்கள், மாந்திரிக கிரியையினால் ஒருவேளை உன் குடும்பம், உன் வாழ்க்கை, இல்லை உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு அதே மோசையோடு கூட இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பார்வோனினுடைய அரண்மனையில் அவன் வந்து நிற்கும் போது, மோசே நிற்கும் போது அவனுடைய கோலை போடுகிறான். பாம்புகள் என்ன பண்ணுது? சுற்றி நிற்கிறது. ஆனால் மோசேயினுடைய கோலில் இருந்த சர்ப்பமானது எல்லாவற்றையும் என்ன பண்ணுச்சு? விளங்கினது. வருகிற வருஷத்தில் உன்னை சுற்றில் இருக்கிற காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் முறியடிக்கிறது உங்கள் சொந்த கண்களும் உங்கள் சரீரங்களும் காணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, மோசே சாதாரணமான ஒரு மனுஷங்க. அவன் கையில் சாதாரணமான ஒரு கோலை மாற்றம்தான் அவன் வைத்திருந்தான். அந்த கோலை கொண்டு செங்கடலை அவன் பிளந்து ஜனங்களை வழி நடத்தி சென்றான். ஹல்லேலூயா. எந்த பார்வோன் சேனை அவனை தொடர்ந்து வந்ததோ அந்த பார்வோன் சேனை அதே செங்கலுக்குள்ளாக முழுகப்பட்டது. ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல, இவர்கள் செங்கடலை கடந்து செல்லும் போது அக்கறையில் மீரியாமை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால், மீரியாமை குறித்து யாத்திரையாக புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இந்த செங்கடலை தாண்டும் போது நம்ம வாசிக்கும் போது வாசிடலாம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தில், ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். வாசிக்க கேட்போம். யாத்திரையாகும் 15-20 குறித்து வாசிக்க கேட்கலாம். அதே நேரத்தில் இவர்கள் செங்கடலை கடந்து வருகிறார்கள். அக்கறையில் மீரியானும் தன்னோடு கூட சேர்ந்து மற்ற பெண்களோ தேவனை துதித்து ஆராதித்தார்கள். உமக்குப்பானவர் யார் என்று வாசிக்க கேட்போம். வாசிங்க. யாத்திரையாகும் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆரோனின் சகோதரியாகிய ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னும் ரொம்ப வாசிங்க, நிறுத்தி நிதானமா. ஆரோனின் சகோதரியாகிய தன் கையிலே என்ன எடுத்துக்கொண்டா? தம்பூரை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆரோனின் சகோதரியாகிய மீரியம் என்னும் தீர்க்கதரிசியானவள் என்னங்க, எத்தனை வயசு? யாருக்குன்னா தெரியுமா எத்தனை வயசு அவங்களுக்குன்னு?
94 வயதான மீரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ என்ன பண்றாளாம்? அக்கறையில் தேவனை துதித்து பாடினாள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வீட்டுக்கு நீங்கள் பெண்கள் தீர்க்கதரிசிகளாக என்னைக்கு எழும்புகிறீங்களோ அன்றைக்கு உன் குடும்பமானது கட்டப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்களா? துதித்து பாடி ஆராதிக்கிற ஒரு வருடங்களுக்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு போக சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசுவாவோடு சொன்ன அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான். பயப்படாதே, பயப்படாதே. ஓ ராஷந்தரபா ரிபாகபா லெக்கியாந்தர பராந்தரோ ரியாந்தரபா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு விரோதமா பார்வோனின் சேனைகளைப் போல தீய மனுஷர்கள், தீய சக்திகள், மாந்திரிக கிரியைகள், பொல்லாத வல்லமை உங்களை எதிர்த்து நிற்கிறதா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அது உங்களை மேற்கொள்ளாது, ஒரு நாளும் அது உங்களை மேற்கொள்ளாது. ஓ, எப்படிப்பட்ட செய்வினையின் காரியங்கள் வேணாலும் இருக்கலாங்க. இத்தனை வருடம் வாழ்க்கையில் காரியங்கள் கட்டப்பட்டதாக இருக்கலாம். கட்டுகளை இந்த தேவன் இந்த கால வேளையில் உடைக்கிறார். எல்லா பார்வோனின் சேனைகள், தீய மனுஷர்களை என் தேவனாகிய கர்த்தர் முறியடிக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாய் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 54:17 சொல்வது போல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதை உங்கள் சொந்த கண்களால் காணுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துகிற ஒரு உன்னதமான வருஷம் தாங்க 2026ஆம் ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாதுங்க. கர்த்தரே உங்கள் காரியங்களை வாய்க்கை செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. No man can stop your promotions. No man can stop your every highest growth in your life. ஒரு மனுஷனால தடுக்க முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் அது வாய்க்காதை போலா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா மாந்திரிக கிரியைகள், மாந்திரிக சக்திகள், சூனியத்தின் கிரியைகள், சூனியத்தின் ஆவிகளெல்லாம் இந்த கால வேளையில் என் தேவனாகிய கர்த்தருடைய அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூனியத்தின் ஆவிகள், எல்லா சூனியக்காரர்கள், மனுஷ கிரியைகள், மனுஷ ஆவிகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில் முறியடித்து கொண்டிருக்கிறார். எல்லா பார்வோனின் சேனைகள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் முறியடிக்கிற ஒரு காலத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண சித்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஒவ்வொருடைய சொந்த கண்களிலும் நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஒவ்வொரு குற்றப்படுத்துகிற நாவை என் தேவனாகிய கர்த்தர் உன் நாவை கொண்டே நியாயம் தீர்க்கிற ஒரு வருடத்திற்குள்ளாக தேவன் கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2026 தேவனுடைய பிள்ளைகள் தேவன் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு பட்டணத்தை தாண்டும் போது சுற்றியில் இருக்கும் பட்டணத்தார் அவர்களை கண்டு அலறினார்களோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்களுக்கு ரோதமாய் எழும்பி நிற்கிற எமோரியர்கள் பயந்து ஓடினது போல அப்படிப்பட்ட கட்டத்திற்குள்ளாக என் தேவனாகிய கர்த்தர் வருகிற வருஷத்தில் பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துகிற ஒரு விசேஷித்த காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கு 2வது காரியமாக இங்கே யோசுவா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் எதிர்நோக்கி இருக்கிற காரியத்தை குறித்து நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் தீர்க்கதரிசன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வாக்குத்தத்தத்தை குறித்து பேசும்போது நம்முடைய வாழ்க்கையை இந்த காரியத்தை வைத்து நாம் கவனிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணி இருக்கிறோம், எந்த இடத்துல அதை சரி பண்ண போகிறோம் என்பது தான் இந்த செய்தியினுடைய காரம்சம். பாருங்கள், யோசுவா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரம் யோசுவாக்கு எதிராக அநேக பகைவர்களும் எதிரிகளும் இருந்தார்கள். எந்த சூழ்நிலைகளில் அவன் புதிதாக கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவன் அந்த தேசத்திற்குள்ளே நுழையும் போது, இந்த கானான் தேசத்தில் பார்க்கும்போது அந்த கானான் தேசத்தில் 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் அவனை யோசுவாவின் ஜனங்களையும் நசுக்கி போட வேண்டும் என்று அவர்கள் வகையாய் நிற்கிற ஒரு சூழ்நிலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் பெரும்பாலானவர்கள் மக்கள் கானானியரை குறித்து ஒரு பயம் இருந்தது. இந்த கானானியரை குறித்த பயம் எப்படிப்பட்ட பயம்? ஐயோ, இந்த கானானியர் தேசம் ராட்சச பிறவிகள் உள்ள தேசமாக இருக்குமே, ஏனோக்கின் புத்திரர்கள் இருக்கிறார்களே, பலசாலியானவர்கள் இருக்கிறார்களே, நாங்களோ வெட்டி கிளைகளைப் போல சாதாரணமாக இருக்கிறோமே என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஒரு பயம் இருந்தது. யோசுவாக்குள்ளும் அதே பயம்தான். ஏன்னா அந்த கானானின் தேசத்திற்குள்ளே அவன் போய் பார்த்து வந்த வயதும், அவன் அந்த கானான் தேசத்திற்குள்ளே ஜனங்களை கர்த்தர் சொல்லி கொண்டு போகிற வயதும் வேறு. ஏன்னா அன்றைக்கு பார்த்தவர்கள், ஐயோ அவர்கள் ஏனோக்கின் புத்திரர்கள், ராட்சச பிறவிகள் ஆகிய இவர்களை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்ப்பிலானால் திரளான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக இவர்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த தைரியம் இல்லை, பயம். ஆனால் பாருங்க, அதே நேரத்தில் அவங்க அடுத்த ஒரு காரியம் யோசிக்கிறாங்க. இந்த கானானில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அரணிப்பான பட்டணங்களால் இருக்கிறாங்களே, எனக்கு ஒன்றுமே இல்லையே. எனக்கு அநேக நேரம் ஐயோ இந்த காரியம், இவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார்களே, என் வாழ்க்கை இல்லையே. அரணிப்பான பட்டணத்தில் இந்த கானானியர்கள் கானான தேசத்தில் இருக்கிறார்களே, ஆனால் எங்களுக்கு இல்லையே. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் யோசிக்கும் போது தான் ஆண்டவர் யோசுவாவோடு சொல்லியிருக்காரு, பயப்படாதே யோசுவா, பயப்படாதே யோசுவா என்று தேவன் யோசுவாவை ஜனங்களையும் தேற்றினார். நீ உயிருள்ள நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உன்னை ஏற்று நிற்பதில்லை. ஒருவேளை இந்த கால வேளையில் உங்கள் சூழ்நிலையிலே கண்டு அஞ்சிருக்கலாம். ஐயோ, இன்னுமா இந்த சூழ்நிலையில் என்னால் மேற்கொள்ள முடியவில்லை. கனானியன் தேசத்தில் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ளனா, இந்த உலகம் என்னை அழுத்துகிறது. ராட்சச பிறவிகள், ஏனோக்கின் புத்திரர்கள் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தது போல, ஐயோ இந்த உலகத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே, இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லையே, இந்த பழக்க வழக்கங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நான் முழுமையாய் விசுவாச வாழ்க்கையில் வந்தும் அவிசுவாசிகளோடு இன்னும் பங்கு இருக்கிறது. நான் எப்போது இந்த கானானை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புனது போல ஒருவேளை இத்தனை வருடம் புலம்பிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மிக அழகாக யோசுவாவோடு சொன்னது போல, உங்கள் சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க, கர்த்தர் உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் ராட்சசனை போல உனக்கு எதிராக இருக்கிறதா? இந்த உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் உன்னுடைய இருதயத்தில் இல்லையா? இந்த பாவமான காரியம், இந்த இச்சையான காரியங்களை விட்டு ஐயோ என்னால் வெளியில் வர முடியலையே என்று நீ நினைக்கலாம். அது ஒரு நாள் உன்னை மேற்கொள்ளாது. அது உன் பக்கத்தில் இருந்தாலும் அது உன்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, மிக அழகாய் சொல்லுகிற காரியம். இன்றைக்கும் அதே யோசுவாவோடு கூட ஆண்டவர், பயப்படாத யோசுவா, நான் உன் கூட இருக்கிறேன். கானானின் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலேபை பார்ப்பீனான், அவன் சொல்கிறான், 40 வயசில் எனக்கு இருந்த பலன்னு இன்னும் எனக்கு இருக்குது, மலை தேசத்தை எனக்கு தான். ஆமே, நீ பெற்ற அந்த அபிஷேகம் இன்னும் மங்களங்க. நீங்கள் அநேக நினைத்து கொண்டு இருக்கிறீங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னால் நிரம்ப முடியலை, எனக்கு ஆவியின் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியவில்லை, எனக்கு அவ்வளோதான் இல்லைங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, அன்றைக்கு என் தேவன் அழைத்த போது அந்த கானான் தேசத்தை பார்க்கும் போது 40 வயதில் இருந்த அதே பலன் என்கிட்ட இருக்குதுடா, நீ மலை தேசத்தை என்கிட்ட தான் கேட்டு வாங்கினா. ஹல்லேலூயா. 2026ஆம் ஆண்டு நீங்கள் நினைக்கலாம், என் ஆசீர்வாதம்லாம் போயிடுச்சு, என்கிட்ட அபிஷேகம் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் வெறுமையாக இருக்கிறேன். இல்லைங்க, அன்றைக்கு காலே போய் யோசுவாவும் பார்த்த அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தபடியே இன்றைக்கு உன் வாழ்க்கையில் தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை உன்னுடைய இருதய பரலோகத்தோடு இணைத்து பாருங்க. தேவன் கானானின் ஆசீர்வாதம் மலை தேசத்தை காலேபுக்கு தந்தது போல இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அவர் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். இழந்த அபிஷேகத்தையோ, இழந்த தரிசனத்தையோ, இழந்த ரட்சிப்பையோ, இழந்த எல்லாவற்றையோ, உன் வாழ்க்கையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், இந்த கால வேளையில் தேவனாகிய கர்த்தர் புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்ல போகிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓ நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நல்ல கரங்களை தட்டி இழந்த அபிஷேகத்தை காலேபை போல தைரியமா பேசுங்க. எனக்கு அந்த மலை தேசத்தை தான் நான் சுதந்திரத்துக் கொள்ளுகிறேன். ரட்சிக்கப்படும் போது இருந்த அதே அபிஷேகம் இன்றைக்கு என் மேல இருக்குதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போ. ஆமென், ஹல்லேலூயா. ஏனோக்கின் புத்திரர்கள் இருக்கிறாரா? கவலைப்படாதீங்க. ஆமென். ராட்சசர்கள் போல இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என்றைக்கு முதல் நாளில் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அபிஷேகமும் சந்தோஷமும் இருந்ததோ, அதே சந்தோஷமும் அபிஷேகமும் இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி தராருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40வது வயசில் சாதிக்காதவன் 80வது வயதில் தேவன் அவன் கண்களில் காட்டின கானானை சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அழைக்கும் போது சொன்ன வார்த்தை ஒருவேளை இத்தனை வருஷம் நிறைவேறாமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த காரியம் இன்னும் நிறைவேறல, உண்மையாலுமே நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேனா, உண்மையாலுமே தேவன் என்னை அழைத்திருக்கிறாரா, உண்மையாலுமே தேவனை நான் உண்மையால் ஏற்றுக்கொண்டேனா, இல்லை மற்றவர்கள் பார்க்கறதுக்காக ஏற்றுக்கொண்டேனா என்ற சந்தேகம்லாம் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒருவேளை யோசுவாவை போல நீங்கள் தோய்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு சொல்கிற காரியம், நீ உயிரோடு இருக்கும் நாளல்ல, ஒருவன் உன்னை ஏற்றி நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல, மோசையின் ஊழியம் 120 வருடம் அவன் வெற்றியாய் நடந்து வந்தான். யோசுவாவுடைய வாழ்க்கையில் அதே 110 வருஷங்கள் அவன் வெற்றியாய் நடந்து வந்தது போல, இன்றைக்கு அதே வார்த்தை தேவன் உங்களோடு சொல்லுகிறார். உன் மூச்சு இருக்கும் வரை தேவன் உனக்கு தந்திருக்கிற கானானின் ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக தேவனுடைய ஆயுதம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 54:10-13 வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள், ஹல்லேலூயா, என் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதுங்க. ஆமென். அழைத்த தேவன் சத்தமா உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மோசே ஆண்டவர் முட்செடியில் அழைக்கும் போது, மோசே நான் உன் கூட இருப்பேன். ஆமென். அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே, எனக்கு கூட ஒரு ஆள், அவன் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் கூட இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய சுவாசம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை, கர்த்தர் உனக்கு கொடுத்த நாள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை, அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் சத்தமா, பர்வதங்கள் நிலை குறைந்து போயிருந்தாலும், ஹல்லேலூயா, அவர் கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், சிநேகிதர் ஒருபோதும் என்னை விட்டு விலகாத, ஒரு நாளும் என் தேவன் விட்டு விலகவில்லை. இது என் வாழ்வில் நம்பிக்கையானவர். Glory Lord, Glory Lord. நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோம், மலைகள் போனதெல்லாம் போகட்டுங்க, என் இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் கிருபை மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ என் வாழ்க்கை போச்சு, போடுது போட்டோம், நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் இன்னும் உன்னை விட்டு போல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க சும்மா அப்படியே சொன்னனே கானான் தேசத்தில் போய்ட்டு எல்லாத்தையும் சுதந்திரத்து கொள்ளலைங்க. அவன் கடந்து வந்த பாதை, அவன் சுற்றி வந்த காரியம்,
பாருங்க, யோசுவாவை கொண்டு ஆண்டவர் கொண்டு போகிறாரு. யோர்தான் நதி, அடுத்தது எரிகோ மதில், எல்லாத்தையும் சுற்றி வந்து பார்க்கும்போது அவனுக்குள்ள அடுத்த பயம் என்னது? ஐயோ, இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஜனங்க, யோசுவாவுக்கு தெரியும் சுதந்திரத்தை கொள்ள முடியும்னு, ஆனால் ஜனங்களுக்குள்ள பயம். ஐயோ, எல்லாம் ஐயோவோ பொய்யாவோ மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியம் நான் எப்படி, அந்த காரியம் உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார், அது உன் கரங்களில் வரும். ஆமென். எந்த மாற்றம் அல்லங்க, எந்த மாற்றம் அல்ல. ஒரு மனுஷனாலும் ஒரு மாந்திரிக கிரியையினாலும் நீ உனக்கு தேவன் தந்திருக்கிற கானானின் ஆசீர்வாதம் தடைப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி விசுவாசமா, என் தேவன் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலத்திற்குள்ள தேவன் கொண்டு போகிறார். ஆமென். நீ பெற்ற அபிஷேகம் இன்னும் உங்களுக்குள்ள தாங்க இருக்குது. நீங்கள் பெற்ற வரம் இன்னும் உங்களுக்குள்ள இருக்குது. தேவன் உன்னை அழைக்கும் போது அழைத்த அதே சந்தோஷமும் பலனும் இந்த கால வேலை ஆராதனையில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியை, வாலிப பிள்ளையை, அதே அபிஷேகம் இன்றைக்கு தேவன் மேலே ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, glory to Jesus, ஹல்லேலூயா. பாருங்க, அது மட்டுமல்ல, உன் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானமற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் இளைப்பாறுதலின் சமாதானத்திற்குள்ளாக கொண்டு போகிற ஒரு காலத்திற்குள்ளே நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை மாறார் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனால், மலை போல நம்பியிருந்தவங்க போனா கவலைப்படாதீங்க. என் தேவன் சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது, ஒரு நாளும் மாறாது. அவர் கிருபை மலை போல நம்பி இருந்தவர்கள் உங்களை கைவிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, கவலைப்படாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு போகலாம். ஆமென். பர்வதத்தை போல நம்பினவர்கள் பிச்சுன்னு போயிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் உன்னை அவர் கைவிடுவதில்லை. ஆமென். உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை. உனக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் உங்களுக்கு தேவன் அழைத்த அழைப்பையும் இன்னும் மாறாதவராய் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது இதை நீங்கள் வாசிக்கும் போது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, தேற்றவரற்றவளே, ஹல்லேலூயா, உன் கல்களை பிரகாசிக்கும்படி பாருங்க. ஆண்டவர் உங்கள் மங்கி போன வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? சத்தமா சொல்லுங்களேன். பிரகாசிக்க போகிறார்.
சொன்னவங்க வாழ்க்கை எல்லாம் பிரகாசமாக இருக்கிறத பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. மீதி நீங்கள் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் நீங்கள் போட்டுங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பாக நடக்கும், பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, இதில் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீல ரத்தினங்கள் உன் அஸ்திபாரமாக்கி என்று சொல்லும் போது ஜெப ஆவியினாலும் பரிசுத்த ஆவியின் நிரப்புறதுனாலும் வரங்களினாலும் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய மகிமை காணுகிறதை செய்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக தேவன் கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, இதோ நான் உன் கல்களை பிரகாசமாக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன். ஹல்லேலூயா. அதோட முடியலங்க, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால். ஹல்லேலூயா. 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 உன் பிள்ளைகள் எல்லோரும் யாரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் உங்கள் மங்கி இருக்கிற உன் வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் பிரகாசிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இழந்த எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் மீண்டுமாக கட்ட அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு மிக அழகான ஒரு காரியம். இன்றைக்கி அநேக நேரம் கர்த்தருடைய காரியங்களில் நாம் பெற்றுக்கொள்ளாதபடி தடையாக எத்தனை வருஷம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலத்திற்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மிக அழகான வார்த்தை உண்டு பாருங்கள். இந்த வார்த்தையை இந்த யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ள எப்படிப்பட்ட அபிஷேகம் பற்றி எரிந்து இருக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எந்த அளவுக்கு அவனுக்குள்ள வைராக்கியமாய் ஊற்றப்பட்டிருக்குமானால் அவன் அந்த கானானியர்களை தேசத்தை அவன் சுதந்திரத்தை கொள்ளக்கூடிய கிருபையை அவனுடைய இருதயத்தில் அவன் பெற்றிருப்பான். யோசுவா என்று பேரினுடைய பொருள் நமக்கு அநேகருக்கு தெரியும். அவர் இரட்சகர், மீட்பர் என்று சொல்வார்கள். ஆனால் அதே இரட்சகர், மீட்பர் என்று நம்முடைய இயேசு ராஜா அந்த உலகத்தில் வந்தார். இந்த யோசுவா அவன் ஜனங்களை மாற்றம்தான் நடந்து கொண்டு போக முடிந்தது. ஆனால் நம்ம இயேசு ராஜா இந்த உலகத்தில் அவர் வந்து நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, அது மாற்றமல்ல பலவிதமான கிரியைகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து அவர் விடுவிக்கிற இரட்சகராய் நம்முடைய வாழ்க்கையில் வந்தார். ஹல்லேலூயா. 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 உன் வாழ்க்கை பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க இருக்கிறார், சாபத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க இருக்கிறார். அந்த யோசுவா ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அவனுக்கே அப்படிப்பட்ட இரட்சகன் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையுள்ள இரட்சகர் என் இயேசு ராஜா. ஏன் தெரியுமா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். உன் பாவ வாழ்க்கை அவர் நீக்கியிருக்கிறார், சாபத்தை நீக்கியிருக்கிறார், விடுதலையை தந்திருக்கிறார். அந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமும் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் உயர்த்துகிறதா இருக்கிறது. அதான் மத்தேயு 28:18 சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் இந்த வேதத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 இங்கே வாசிக்க கேட்கலாம். லூக்கா 21:15 சொல்லுது, ஆகவே பயப்படாதே, மனுஷருக்கு முன்பதாக என்ன பேச வேண்டும் என்று ஒரு நாள் கவலைப்படாத. வாசிங்க லூக்கா 21 அதிகாரத்தில் 15 சொல்லுகிறது,
உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு பாருங்க, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வார்த்தையும் ஞானத்தையும் ஹல்லேலூயா 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 ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எப்படிப்பட்ட இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்னா, யோசுவா சொல்லி ஜனங்களை நடத்தி சென்றான். ஆனால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருக்கும் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னது? லூக்கா 21:15 சொல்லுறது, உங்களை விரோதிக்கிறவர்கள் ஆமென் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும், பாருங்க, ஞானத்தையும் கூட வல்லமையும் உங்களுக்கு ஆண்டவர் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதனால தான் அழகாக சொல்லுவான் ஆண்டவர் யோசுவா இடத்துல சொல்லும்போது, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் உனக்கு முன்பாக. ஆமென். அப்போ உங்களுக்கு முன்பாக கிறிஸ்து இயேசு சொல்லுகிற ஒரு காரியம் என்னது? உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஞானத்தையும் வாக்கையும் வல்லமையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாக ஆண்டவரே ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாதபடிக்கு வாக்கையும் ஞானத்தையும் உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. மோசே பார்வோன் முன்பதாக போய் நிற்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்பான். ஆண்டவர் சொல்லுவார், மோசே நீ போய் நெல்லு. ஆமென். அவன் போய் சைலண்ட்டாக நிற்பான். ஆமென். சைலண்ட்டாக நிற்பான். ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் பேச சொல்லுவார், என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. என் ஜனங்களை நீ கொடுமை பண்ணுற, எனக்கு அது பண்ணுற, இது பண்ணுற எதுவுமே கிடையாது. என் ஜனங்களை விடுதலையாக்கு, என் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். இது மாத்திரம்தாங்க சொன்னான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு எதிராக இருக்கிற காரியத்தில் பேசி ஜெயிக்கக்கூடிய ஞானத்தையும் வல்லமையும் வருகிற வருஷத்தில் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரோடு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குற்றப்படுத்துகிற என்ற நாவியும் நீ என்ன பண்ணுவ? நியாயத்தில் கொண்டு வந்து நிற்க வைக்கக்கூடிய கிருபையை தேவன் தருவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த கால வேளையில் ஏற்றுக்கொள்வீர்களானா, தீய மனுஷர்கள் தீய கிரியைகள் உங்களை ஒரு நாள் எடுத்து நிற்க முடியாது. ஆமென். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷர்கள் தீமை நினைச்சு என்ன பண்ணினாலும் சரிங்க, இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் இந்த கால வேளையில் ஜெபத்தில் வைங்க. வரும் நாட்களில் புதிய வருஷத்தில் தேவன் உங்களுக்கு புதிய ஞானத்தையும் வல்லமையும் வாக்கையும் தந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள ஒரு இடத்துலேருந்து தேவன் உங்களை தப்பிக்க வைத்து பாதுகாத்து உங்கள் தலையை உயர்த்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் வருகிற சத்ரு 7 வழியாய் ஓடி போகிறதை உங்கள் கண்கள் காணும். ஆமென்
ஹல்லேலூயா. ஒரு வழியாக தான் வந்தான், 7 வழியா. எப்படி எந்த சந்தில் பூந்தாலும் வதைப்பாங்க பாருங்க, அதே போல என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா பார்வோனின் சேனைகளை என் தேவனாகிய கர்த்தர் முறியடிக்கிறத உங்கள் சொந்த கண்கள் காணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வந்த சத்துரு எப்படி ஓட போகுது? 7 வழியாய் ஓட போகிற காலங்களுக்குள்ளாக தேவன் கொண்டு வருகிறார். அதனால் சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்கிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஏசாயா 54:17 சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என்னாகும் 23:23 சொல்லுகிறது, யாக்கோவுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுகிறது இனி வரும் நாட்களில் நாம் காணப்போகிற காலங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு கள்ள கிரியைகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைவதற்கு தேவன் இடம் கொடுக்க போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் நடந்த போது எந்த அமலேக்கியர்களும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கவில்லைங்க. அது மாற்றம் இல்லை, இரவில் மேகஸ்தம்பமா, பகலில் எப்படின்னா அக்கினி ஸ்தம்பமா. ஹல்லேலூயா. மாற்றி சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நான் மாற்றினாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. வாக்குத்தத்தம் என்ன பண்ணிடும்? மாறிடும். ஹல்லேலூயா. பகலில் எப்படி இருந்தாரா? மேக ஸ்தம்பமா, இரவில் அக்னி ஸ்தம்பமா என் தேவன் அவரோடு இருந்தார். ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல, என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு காலத்தின் அனுபவத்திற்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் இப்படிப்பட்ட அனுபவம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இனி வரும் நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இனி வரும் நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. பகலில் மேக ஸ்தம்பமா, இரவில் எப்படி அக்கினி ஸ்தம்பமா. இந்த அக்கினி ஸ்தம்பம் என்ன பண்ணும்? உனக்குள்ளாக இருக்கிற ஜப ஆவியை தூண்டிவிடும். உன் பிள்ளைகள் வாழ்க்கைக்காக, உன் எதிர்காலத்திற்காக, உன்னுடைய சொந்த காரியங்களுக்காக செபிக்கிற ஆவி, அக்கினின் ஆவியை என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் போட சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய சொந்த காரியங்களுக்காக தேவனுடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக இரவு நேரங்களில் அக்கினியான தேவன் உங்களை அக்கினியின் அபிஷேகத்தில் நிரப்புகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாற்றமல்லங்க, அது இந்த காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 1000 10,000 தூதர்கள் உங்களோடு கூட இருக்கிறதை உங்களால் காண முடியும். எபிரேயர் 1:14 சொல்வது போல, தேவ தூதர்களை உனக்கு பணிவிட ஆவிகளாக கொடுத்து அவர் உன் கையை பிடித்து சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதர்களை பணிவிட செய்கிற ஆவிகளாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அநேக தூதர்கள் உங்கள் வாழ்க்கையில் எழுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் இல்லை. கானானின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும் காலத்திற்குள்ளாக தேவன் ஒவ்வொருவரும் கொண்டு வருகிற ஒரு உன்னதமான வருஷத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரியமானவர்களே, இந்த செய்தியானது ஏதோ ஒரு செய்தியாக இதை இந்த காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதீர்கள். இந்த வார்த்தை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நாம் அப்படி எழுந்து நிற்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நமக்கு கூடா கூடிய மகிமை. ஓ ரீபானா சந்தரபா கதனமா, உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக
ஆண்டவரே நீர் இன்னும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே வேதத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு சொன்ன வார்த்தை அப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதே வார்த்தை இன்றைக்கு இந்த காலவில் எங்களை பார்த்தும் நீ சொல்லுகிற காரியமானது, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுத்தினாலத்த தேவனை சில நிமிஷம் மனதார துதிங்க பார்க்கலாம், மனதார துதிங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 91:9-11 வசனங்கள் சொல்லுகிறது போல, ஓ அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாயிருப்பா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னை காக்கும்படி தூதர்களை கட்டளையிடுகிறவராயிருப்பா. ஓ பிறக்கிற வருடம் 2026 ஆண்டின் வருஷம், இனி வரும் நாட்கள் நீ உயிரோடு இருக்கும் நாளல்ல. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கொண்டிருந்தது போல அவனோடு கூட இருப்பேன். மோசேக்கு தேவன் வெட்டி சிறந்த செய்தது போல, யோசுவாக்கு தேவன் வெட்டி சிறந்த செய்தது போல, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் என் தேவனாகிய கர்த்தர் வெற்றி சிறக்க செய்கிற காலங்களுக்குள்ளாக கொண்டு வருகிறார். ரிஷா காதா நீமானா சந்தாராபா. வெள்ளத்தின் ஆழத்தது தேவன் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவர் விடுதலையாக்கினதற்காக நன்றி அப்பா. உமக்கு கோடா கொடி மகிமை ஆண்டவர், உமக்கு கோடா கொடி மகிமை, உமக்கு கோடா கொடி மகிமை. ஒவ்வொருவரையும் அப்பா இழந்த அபிஷேகத்தை, இழந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் ஆயுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அன்றைக்கு காலை ஆண்டவரை நின்று கேட்டது போல, ஓ அன்றைக்கு நான் பார்த்த அந்த கானானினுடைய பலன், அதே பலன் இன்றைய வாழ்க்கையில் குன்றவில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே ரட்சிக்கப்படும் போது பெற்ற அதே அபிஷேகம், அதே வல்லமை இன்றைக்கு பிள்ளைகள் மேலே மீண்டுமா ஊற்றப்பட முடியாது ஜெபிக்கிறேன். ஊற்றப்படப்பா ஒவ்வொருக்குள்ளாக என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற கானானை நான் சுமந்திருக்கிற காலகட்டத்திற்குள்ளாக நான் வந்து கொண்டு இருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே பெற்று போக முடியாத தருணத்தை நீ ஒவ்வொரு வாழ்க்கையில் தருவீராக. தாங்கப்பா ஒவ்வொரு மேலும் ஊற்ற முடியாது ஜெபிக்கிறேன். ஊற்றுங்க ஆண்டவரே, இப்படி வல்லமையை ஊற்றுங்கப்பா. இந்த கால வேளையில் ஒவ்வொரு மேலும் தாகமாக இருக்கிற ஒவ்வொரு மேலப்பா இப்படி வல்லமை ஊற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வார்த்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.